ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு V3 வெற்றி. நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, நிறைய வீடியோ இப்போ அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, அரசியலை பற்றி ஒரு சில விஷயம்லாம் புரிஞ்சுக்கிட்டு நிறைய வீடியோ போட்டுட்டு வந்துட்டுக்கிறேன். இதில் நிறைய கமெண்டு, சீமானை பற்றி பேசாத தம்பி, சீமானை பற்றி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை. இன்னும் ஒரு சில கமெண்ட், இன்னும் தப்பு தப்பான வார்த்தையெல்லாம் ஒரு சில கமெண்டு. ஒரு கமெண்ட் ஒன்று வந்தது, அரசியல் தெரியாம பேச வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கமெண்ட். அந்த கமெண்ட்டுக்குள்ள போயிட்டு அந்த கமெண்ட் யார் பண்ணது அப்படின்னு சொல்லவே பார்த்தனா, உருட்டுகளின் தலைவன் சீமான் அவருடைய தொண்டர் தான் இந்த வேலையை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. அந்த கமெண்ட்டுக்கான பதில் இந்த ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறேன். என்னன்னா, முதல்ல உங்க தலைவருக்கு அரசியல் தெரியுமா? ஏன்னா எனக்கு அரசியல் தெரியாதுதான். நான் இப்பதான் ஒரு மாசமா அரசியல் பத்தி தெரிஞ்சுக்கின்னு வீடியோ எல்லாம் போட்டு வந்திருக்கிறேன். உங்க தலைவருக்கு அரசியல் தெரியுமா? சீமானுக்கு அரசியல் தெரியுமா? ஏன்னா நிறைய இடத்துல போற இடம் ஃபுல்லா தவளை தவாயில கெடும் அப்படின்ற மாதிரி பொய்யா சொல்லிட்டு வந்திருக்கிறாப்ல. நான் சொல்றதை விட இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்களேன். எவனும் இருக்க முடியாது. அப்துல் கலாம் அவர்கள் வந்து படிச்சு அறிவியல் விஞ்ஞானி ஆகி அணுகுண்டு கண்டுபிடிச்சு பொக்கரன்ல வெடிச்சு இந்தியா வல்லாதிக்கம் என்று பேசிக் கொண்டிருந்தால் அது காமராஜர் திறந்த சாவிதான், பள்ளிக்கூடம் தான். என்ன நான் சொன்னது இப்ப புரிஞ்சிருக்குமா உங்களுக்கு? யோ, 1954 தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு காமராஜர். 1954 அப்துல் கலாம் ஐயா படிப்பையே முடிச்சிட்டாரு. நான் கூட டிவிக்கே விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஏதோ தப்பா கூட இந்த கமெண்ட போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கூகுளுக்குள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கூகுளுள்ள போய் பார்த்தாலும் கூகுளும் அதான் சொல்லுது, ChatGPT அதான் சொல்லுது. இப்போ புரிஞ்சிருக்கும் உருட்டுகளின் தலைவன் சீமான் ஏன் அந்த பேரை வச்சேன்னு. போய் வச்சுக்கங்கடா உங்க தலைவருக்கு அந்த பேரை, கரெக்டா பொருந்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.